Hi everyone, this is Arul from Joes IAS Academy. நம்ம இந்த வீடியோ சீரிஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் டு எவ்ரி ஒன். நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஒரு பெஸ்ட்டு சீரியஸ் வந்து நம்ம கொண்டு வரோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ 2026 எக்ஸாமுக்காக இது வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். இது என்ன சீரியஸ் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா சீரியஸ், ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வரோம். இந்த ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபார்முலா டாப் 2 யூனிட் 1லேருந்து டாப் 10 எஸ்டிமேஷன் காஸ்டிங் அது வரைக்கும் ஃபுல் தேவையான எல்லா ஃபார்முலாஸையுமே வந்து ஒரு 100 ஷீட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 100 ஃபார்முலா ஷீட் 100 ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 100 சிவில் ஃபார்முலா ஷீட்ஸுமே இது எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஈவினிங் 6 o'clock கரெக்டாக நம்ம வந்து ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் வந்து நமக்கு வந்து வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஷீட்டில் 10 ஃபார்முலா தான் இருக்கும். 100 ஷீட் அப்படிங்கும்போது 1000 ஃபார்முலாஸ் நமக்கு எனஃபா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிவில் எக்ஸாம்ஸ்க்கு அப்படிங்கிறது போதுமானது. இந்த 1000மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ச்சுன்னா இதுவே வந்து நமக்கு மேஜரானது ஒரு 50% சிலபஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். ஃபார்முலாஸில் நிறையா கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க வேணாம். ஃபார்முலாஸ்க்கு நம்ம எங்கே கலெக்ட் பண்ண எதுவுமே ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த சீரியஸாக ரெகுலராக நீங்கள் என் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் தான். டெய்லி ஈவினிங் 6 o'clock 5 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த 5 minutesல நீங்கள் வந்து இதை தாண்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணணுமாம்னா கண்டிப்பாக தேவையே கிடையாது. நீங்கள் இதை பார்த்ததை நீங்கள் தெளிவாக மைண்டில் ஏற்றுனீங்க மட்டும்தான் போதும். இந்த 5 நிமிஷம் வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் தெளிவாக 5 minutes அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுலேயே வந்து நான் உங்களை மனப்பாடம் பண்ண வச்சுருவேன். இந்த ஃபார்முலாஸ் எப்படி மைண்டில் ஏற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் தெளிவாக அகைன் சொல்லி என்ன பண்ணுவேன், மனப்பாடம் பண்ண வச்சேன். இது தவிர நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது எப்படி கொண்டு போகிறது உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து ஃபர்தராக வந்து கிளாஸஸ் மூவ் பண்ணலாமா இல்லை ஃபார்முலா ஷீட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவாப்பா, வாங்க ஃபஸ்ட் ஃபார்முலா ஷீட்டில் போகலாம். இன்றைக்கி ஜோஸ் சிவில் ஃபஸ்ட் ஃபார்முலா ஷீட் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபார்முலா வால்யூமோட ஃபார்முலா என்ன, வீன் மென்ஷன் பண்ணுவாங்க. வால்யூம் எப்படி டினோட் பண்ணுவாங்க, வீன் டினோட் பண்ணுவாங்க. வால்யூம் அப்படின்னா டோட்டல் வால்யூம் சொல்லலாம். VA + VW + VS. இன்னொரு டைம் VA + VW + VS. இந்த VA அப்படின்னா என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர். VA அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர். VW அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர். VS அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் சாலிட். இன்னொரு ஃபார்முலா இன்னொரு டைம் சொல்லலாமா, வால்யூம் அப்படின்னா என்ன டினோட் பண்ணுவாங்க, வீன் டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, VA + VW + VS. VAனா என்ன, வால்யூம் ஆஃப் ஏர். VW அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர். VS அப்படின்னா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். முடிஞ்சா ஃபஸ்ட் ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டிங்க. செகண்ட் ஃபார்முலா என்ன, வால்யூம். அது எது டோட்டல் வால்யூம் சொன்னால் வால்யூம் சொல்லலாம். வால்யூம் அப்படிங்கிறது VV + VS அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. VV + VS. இன்னொரு டைம் VV + VS. இந்த VVனா என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இந்த VS அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் சாலிட். இந்த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். அவ்வளோதான். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பதிலாக தான் VVன்னு எடுத்திருக்கோம். இந்த 2 ஃபார்முலா கிளியரா, ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம், வால்யூம் எப்படி டினோட் பண்ணுவாங்க, வீன் டினோட் பண்ணுவாங்க. VA + VW + VS. VAனா என்ன, வால்யூம் ஆஃப் ஏர். VWங்கிறது வால்யூம் ஆஃப் வாட்டர். VS அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா. செகண்ட் ஃபார்முலா என்ன, வால்யூம் டோட்டல் வால்யூம் V = வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் VV + VS. VVனா என்ன, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னா என்ன, VA + VW. வால்யூம் ஆஃப் ஏரும் வால்யூம் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணுறது தான் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் VS அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா. 2 ஃபார்முலா இன்னொரு டைம் ரீகால் பண்ணிடுங்க. 2 ஃபார்முலா கிளியர். தேர்ட் ஃபார்முலா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இங்கே பார்த்து தான் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் என்ன டினோட் பண்ணுவாங்க, VVன்னு டினோட் பண்ணுவாங்க. VV ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் ஏர் + வால்யூம் ஆஃப் வாட்டர். VA + VW. வால்யூம் ஆஃப் ஏர் + வால்யூம் ஆஃப் வாட்டர். 3 ஃபார்முலா முடிஞ்சா. 3 ஃபார்முலா என்னோட கொஸ்டின் கேட்க நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். வால்யூம் ஃபஸ்ட் ஃபார்முலா வால்யூம் என்ன, டோட்டல் வால்யூம் வீன் டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, ஒரு 2 seconds நீங்களே ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஃபார்முலா டோட்டல் வால்யூம் V = ஃபார்முலா என்ன. தேர்டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் VV = ஃபார்முலா என்ன. இதை கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கப்பா. ஃபோர்த்து ஃபார்முலா ஃபுல்லி ட்ரைஸ் ஆயில். இது வால்யூமில் வந்து ஃபுல்லி ட்ரைஸ் ஆயில்னா வால்யூம் என்ன கொஷின். ஓகேவா. ஃபுல்லி ட்ரைஸ் ஆயிலில் வால்யூம் V = ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்,
வாட்டர் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ V ஈக்குவல் டு 0 அவ்வளோதான். இந்த இதே ஃபார்முலா தான் அதில் V ஈக்குவல் டு VW ஈக்குவல் டு 0. அப்போ ஃபார்முலா என்ன VA ப்ளஸ் VSன்னு வரும். ஓகேவா. ஃபோர்த் ஃபார்முலா என்ன ஃபுல்லி ட்ரை சாயில் அப்படின்னா வால்யூம் என்ன ஃபுல்லாக சாயில் வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்னா வாட்டர் ஜீரோவாக இருக்கும். அப்போ வந்து VW மட்டும் 0 ஆகிடும். அப்போ ஃபார்முலா என்ன VA ப்ளஸ் VS முடிஞ்சா. அடுத்து ஃபிஃப்த்து ஃபார்முலா என்ன ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னா வாட்டர் ஃபுல்லாக இருக்கும். அப்போ வாட்டர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன இருக்குது ஏர் கண்டென்ட் இருக்காது. அப்போ ஏர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா VA வந்து 0 ஆகிடும். VA 0 ஆகிடும். அப்போ VW ப்ளஸ் VSஆக இருக்கும். கரெக்டாக VW ப்ளஸ் VS. இந்த 5 ஃபார்முலா வந்து ரீகால் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்த்தோம் இந்த 5 ஃபார்முலா வால்யூம் தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா டோட்டல் வால்யூம் ஆர் வால்யூம் அது எப்படி டினோட் பண்ணுவாங்க வீன் டினோட் பண்ணுவாங்க. அந்த வியோட ஃபார்முலா என்ன VA ப்ளஸ் VW ப்ளஸ் VS. VAனா என்ன வால்யூம் ஆஃப் ஏர், VW அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர், VS அப்படின்னா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். முடிஞ்சா. அதுக்கடுத்து செகண்ட் ஃபார்முலா வால்யூம் அதே வால்யூம் அது வந்து என்ன பண்ணுறாங்க வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் சொல்கிறாங்க. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னா என்ன வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் VS. முடிஞ்சா. தேர்ட் ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். தேர்ட் ஃபார்முலா முடிஞ்சா. 4ம் 5ம் ரெண்டே ஒரு கண்டிஷன் தான். அதே வால்யூமில் ஃபுல்லி ட்ரை சாயில் அப்படின்னா என்ன ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வாட்டர் கண்டென்ட் இருக்காது. அப்போ VW 0. அப்போ V ஈக்குவல் டு VA ப்ளஸ் VS வாட்டர் வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே ஃபிஃப்த் ஃபார்முலா என்ன ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னா என்ன இருக்கும் அதாவது சேச்சுரேட்டட்னா ஃபுல்லாக சேச்சுரேட்டட் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து ஏர் கண்டென்ட்டே இருக்காது. அப்போ வந்து VA வந்து 0 ஆகிடும். அப்போ டோட்டல் வால்யூம் V ஈக்குவல் டு VW ப்ளஸ் VSஆக இருக்கும். 5 ஃபார்முலாஸும் ஒன்ஸ் அப்படியே ரீகால் பண்ணிவிடுங்க. சிக்ஸ்த்து ஃபார்முலா வாய்ட் ரேஷியோ. வாய்ட் ரேஷியோ அப்படின்னா ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். இன்னொரு டைம் சொல்லுங்கள் வாய்ட் ரேஷியோ எப்படி டினோட் பண்ணுவாங்க ஈன் டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். இன்னொரு டைம் வாய்ட் ரேஷியோ எப்படி டினோட் பண்ணுவாங்க ஈன் டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். முடிஞ்சா. சிக்ஸ்த்து முடிச்சாச்சு. அதே போரோசிட்டி அப்படின்னு எப்படி டினோட் பண்ணுவாங்க என்னன்னு டினோட் பண்ணுவாங்க. போரோசிட்டி எப்படி டினோட் பண்ணுவாங்க என்னன்னு டினோட் பண்ணுவாங்க வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் டோட்டல் வால்யூமில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறது அவ்வளோதான். அதாவது போரோசிட்டி ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ரீகால் பண்ணலாமா. வாய்ட் ரேஷியோ ஃபார்முலா என்ன வாய்ட் ரேஷியோ எப்படி டினோட் பண்ணுவாங்க ஈன் டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். சாலிடில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறது. அடுத்து போரோசிட்டி எப்படி டினோட் பண்ணுவாங்க என்னன்னு டினோட் பண்ணுவாங்க வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம். ரெண்டு கிளியரா. ரெண்டு ஃபார்முலா மட்டும் வந்து எழுதி பார்த்துங்க அப்படியே. நெக்ஸ்ட் எயித்து ஃபார்முலா பார்க்கலாம். எயித் ஃபார்முலா என்ன அப்படின்னா வாய்ட் ரேஷியோ. எயித்துமே வந்து வாய்ட் ரேஷியோ தான். வாய்ட் ரேஷியோ எப்படி டினோட் பண்ணுவாங்க ஈன் டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன n டிவைட் பை 1 மைனஸ் n. n டிவைட் பை 1 மைனஸ் n. நோ டைம் n டிவைட் பை 1 மைனஸ் n. 1லேருந்து என்னை கழிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இங்கே மைனஸா அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா என்ன கழிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் என்ன கழிச்சிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1லேருந்து என்ன கழிச்சிடுறாங்க அப்படின்னு மாறுங்க. அப்போ இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் தான் வரும். இப்போ வாய்ட் ரேஷியோ எப்படி டினோட் பண்ணுவாங்க ஈன் டினோட் பண்ணுவாங்க n டிவைட் பை 1 மைனஸ் n. இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து 0வோட அதிகமாக தான் இருக்கும். கிரேட்டர் தென் அது ஈக்குவல் டு 0. 0வோட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா. அடுத்து 9th ஃபார்முலா போரோசிட்டி எப்படி டினோட் பண்ணுவாங்க என்னன்னு டினோட் பண்ணுவாங்க. போரோசிட்டியை என்னன்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன E டிவைடட் பை 1 ப்ளஸ் E. நோ டைம் E டிவைடட் பை 1 ப்ளஸ் E. இதோட ரேஞ்ச் வந்து 0%லேருந்து 100%க்குள்ளே இருக்கும். 0%லேருந்து 100%. 0 அப்படின்னா ட்ரை சாயில், 100% அப்படின்னு சொன்னால் என்னது ஃபுல்லாக வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். அதில் மிடில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சா என்னோட வேல்யூ பார்சியலி சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த ரெண்டு ஃபார்முலா ரீகால் பண்ணிடலாமா. வாய்ட் ரேஷியோ E ஈக்குவல் டு n டிவைடட் பை 1 மைனஸ் n. ஒன்றுலேருந்து என்னை கழிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு போரோசிட்டி n ஈக்குவல் டு E டிவைடட் பை 1 ப்ளஸ் E. அவ்வளோதான் முடிஞ்சா. அடுத்து லாஸ்ட்டாக 10th ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஷீட்டில் 10th ஃபார்முலா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க SR அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. என்னது SRன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு பார்க்குறது. ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். எப்படி மறக்காது அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்னா தண்ணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்போ மேலே வாட்டர் வரும். அப்போ வால்யூம் ஆஃப் கீழே வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வரும். சிம்பிள் இன்ட்டு 100%. இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்ன மென்ஷன் பண்ணுவாங்க எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன்ட்டு 100%. முடிஞ்சா. இந்த 10 ஃபார்முலாமே இப்போ ரீகால் பண்ண போகிறோம்.
நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஷீட்டு, அந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் 10 ஃபார்முலாஸ் தான். இந்த 5 நிமிஷத்தில் அந்த 10 ஃபார்முலா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் தெளிவாக எழுதி பார்த்துருங்க, ஓகேவா? ஃபஸ்ட் ஃபார்முலா வால்யூம், ஃபஸ்ட் ஃபார்முலா டோட்டல் வால்யூம், வீன் டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன? VA + VW + VS. VAனா வால்யூம் ஆஃப் ஏர், VWனா வால்யூம் ஆஃப் வாட்டர், VS அப்படின்னா வால்யூம் ஆஃப் சாலிட். முடிஞ்சா? செகண்ட் ஃபார்முலா என்ன? அதே வால்யூம் தான், டோட்டல் வால்யூம் தான். V டினோட் பண்ணுவாங்க, VV + VS. VVனா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் + வால்யூம் ஆஃப் வாட்டர். முடிஞ்சா? தேர்ட் ஃபார்முலா என்ன? அதே வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸு, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? VVன்னு டினோட் பண்ணுவாங்க. அது ஃபார்முலா என்ன? VA + VW. வால்யூம் ஆஃப் ஏரும் வால்யூம் ஆஃப் வாட்டரும் ஆட் ஆகுது தான். முடிஞ்சா? ஃபோர்த் ஃபார்முலா என்ன? ஃபுல்லி ட்ரை சாயில். வால்யூம் வந்து ஃபுல்லி ட்ரையாக இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சுன்னா இருக்காது, தண்ணி இருக்காது. அப்போ வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து 0. அப்போ VA + VSஆக இருக்கும். அதே ஃபிஃப்த் ஃபார்முலா ஃபுல்லி சேச்சுரேட்டட். ஃபுல்லி சேச்சுரேட்டட் என்னன்னா அது வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும், அப்போ வந்து ஏர் இருக்காது. அப்போ ஏர் இல்லைன்னா வால்யூம் ஆஃப் ஏர் வந்து 0 ஆகிடும். இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டரும் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கும். ஃபிஃப்த் ஃபார்முலா முடிஞ்சா? சிக்ஸ்த் ஃபார்முலா என்ன? சிக்ஸ்த் ஃபார்முலா 6 and 7 வந்து 6 வந்து போரோசிட்டி. போரோசிட்டினா என்ன? வால்யூம் ஆஃப் வாய்ட், போரோசிட்டி வாய்ட் ரேஷியோ. வாய்ட் ரேஷியோ அப்படிங்கிற எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஈன் டினோட் பண்ணுவாங்க. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், ஓகேவா? வால்யூம் ஆஃப் சாலிட்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறது. போரோசிட்டி அப்படின்னா என்னன்னு டினோட் பண்ணுவாங்க? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது போரோசிட்டிக்கு மட்டும்தான் வரும். 100% மொத்தமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 100ன்னா மொத்தம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மொத்த வால்யூமும் போரோசிட்டிக்கு மட்டும் தான் வரும். மறக்காமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து 8th ஃபார்முலா அதே வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், E = ஃபார்முலா N / 1 - N. Nலேருந்து ஒன்று கழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரேஞ்ச் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் 0க்கு மேலே இருக்கும். 0வாக இருக்கலாம், 0க்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து போரோசிட்டி N = E / 1 + E. இந்த ரெண்டுமே எப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. எப்போ அப்படின்னா N வேல்யூ கொடுத்து E வேல்யூ கேட்கலாம், E வேல்யூ கொடுத்து N வேல்யூ கேட்கலாம். அதுக்காக இதோட ரேஞ்சு 0%லேருந்து 100% இருக்கும். 10th ஃபார்முலா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். 10th ஃபார்முலா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. இது வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாட்ஸ், வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாட்ஸ் இன்ட்டு 100%. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை ஃபர்தராக மூவ் பண்ணலாம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், 5 மினிட்ஸில் எங்களால் அந்த 10 ஃபார்முலாஸ் ஞாபகம் வைக்க முடியுது. இன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறது உங்களுக்கு 5 மினிட்ஸாக தெரியும். இதே 100 ஒரு நாள் நம்ம பார்க்கும் பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது அந்த 24 ஹவர்ஸில் அப்படிங்கிறது 1% அந்த அது அளவு கூட இருக்காது. ரொம்ப கம்மியான டைம் தான் அப்படிங்கிறது. அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா சிவிலில் என்ன ஃபார்முலா கேட்டாமே நமக்கு தெரியும். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு நமக்கே ஒரு ஹோப் கிடைக்கும். நம்ம இப்படி படிக்கிறோம், எந்த மாதிரி படிக்கிறோம், நம்ம கரெக்டான வேலை தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹோப் கிடைக்கும். அதனால் தெளிவாக பாருங்கள். இந்த எஃபர்ட் ஃபுல்லாமே உங்களுக்காக நம்ம அகாடமியில் ஜோஸ் IAS அகாடமி கொண்டு வரது தான். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா ஷீட்னு ஒரு நோட்டு போடுங்க. அந்த நோட்டை தெளிவாக 10 ஃபார்முலாஸ் இப்போ எழுதாதீங்க. ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் தனியாக எழுதி பாருங்கள். அப்படி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்கள் மைண்டில் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. இந்த ஆர்டருமே எடுக்கிறது அந்த சிலபஸ் ஆர்டர். இப்போ சாயில் மெக்கானிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த சிலபஸ் ஆர்டரில் கொண்டு போவோம். அந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா எதுக்கு அடுத்து எது வரும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதை ஃபர்தராக கொண்டு போகவா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி மூவ் பண்ண முடியும்பா. இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குரூப்ஸ்லேயுமே நீங்கள் ஷேர் பண்ணி இந்த ஃபார்முலாஸை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஜோஸ் IAS அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் நம்ம இப்போ வந்து GS குவிஸ் வந்து போட்டுருக்கோம். GS குவிஸ்மே வந்து நம்ம ப்ரீவியஸ் டெக்னிக்கல் எக்ஸாமில் முன்னாடி கேட்ட PYQ கொஷின்ஸ் பேஸாக தான் ஃபுல்லாகவே போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஃபுல்லாகவே வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் குவிஸும் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வந்து உங்களுக்கு GS குவிஸும் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ரெகுலராக அந்த டெலகிராம் சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் எந்த ஒரு இன்டிமேஷன் அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் வரும். நம்மளோட பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், ஜோஸ் பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் போய்கிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2 நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 2 நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9344835851 அப்படிங்கிறதும் 7th இந்த நம்பரில். இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 9384044131 அப்படிங்கிற 2 நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், முடிஞ்ச கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி எடுக்கணும், அது ஷெடியூல்ஸ் எங்கே இருக்குது, எந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது ஃப்ரீ சோர்ஸ் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அலட்சியமாக எடுக்க வேணாம்.
எப்பயுமே ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயத்து மேலே நமக்கு அலட்சியம் அதிகமாக இருக்கும். அதை யோசிக்காதீங்க. ஃப்ரீனாலும் நமக்கு கண்டென்ட்ஸ் எஃபெக்டிவாக நமக்கு கிடைக்குதா, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், அந்த வே ஆஃப் அப்ரோச். ஒரு இடத்துல காசு கட்டி நம்ம ஃபுல்லாகவே படித்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படிப்போம். அது ஃப்ரீயாக ஒருத்தவங்க தரான், சும்மா அவங்க தருவாங்கடா அப்படிங்கிற மென்டாலிட்டி எதுவுமே வேணாம். காமெடி எக்ஸாம் பேஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்க ஃபுல் அனலைசிஸ்லாம் ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம். அதனால் தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச். இந்த 2026 JEE அண்டு JDO அண்ட் AE எக்ஸாம் வந்து உங்களுக்கானதுப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.